பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பல்வேறு பகுதிகளில் 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார்கள். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் லெசிராஜா. வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் இன்று ஆய்வு செய்கின்றனர். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு தமிழகம் இருக்கிறது. இந்த 7 பேர் நேற்று விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டார்கள். இன்று 2வது நாளாக பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக கடலூர் தென்பெண்ணையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடலூர், பண்ருட்டி மற்றும் குறிஞ்சிப்பாடி தாலுகாவில் ஆற்றின் கரையோர குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள், சாலைகள், பாலங்கள், தென்பெண்ணையாற்றின் கரைகள், வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் உள்ளிட்ட சேதங்கள் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மத்திய குழுவினர் தற்போது பகலையில் உள்ள பகுதியில் ஆய்வு செய்கின்றனர். அதன் பிறகு மேல்பட்டாம்பக்கம், அழகிநத்தம், கண்டக்காடு, நாணமேடு பகுதியில் சேதங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சேத விவரங்கள் குறித்து அலுவலர்களுடன் விரிவான ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர்.